ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். எல்லாத்தோட ஸ்கூலுக்கும் பேசிக் டெஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஹெட் மாஸ்டர்ஸு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஸ்கூல்லையும் கூட பேசிக் டெஸ்ட் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கூட தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகே, நம்ம போன வீடியோவில் வந்து தோசை சுட்டு போட்டிருக்கோம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பாலிலேயே உங்களுக்கு எப்படி நெய் செய்ய போகுதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இந்த பால் பொங்குது. இதோட ஏடு எடுத்து இல்லை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரு போட்டு அடிச்சுக்கோங்க. இதை இங்க பாருங்க, பால் தனியா தயிர் தனியா வந்துருக்குது. வெண்ணெய், இது வெண்ணெய். இங்க பாருங்க, நெய் இது நெய் பாருங்க, அழகா இருக்கு நெய். இது ஒரு நெய்ங்க. இதை எடுத்து இப்போ இது பண்ணுங்க. எல்லாமே போட்டுக்கோங்க. வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலரிக்கலாம். இல்லை ஊற்றிக்கோங்க. இந்த பாலை மட்டும் எடுத்துக்கணும். பாலை எல்லாம் எடுத்துக்கூடாது. இல்லை, இது மட்டும் கழுவுங்க. தண்ணி விட்டு நல்லா கலரிக்கணும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற இடத்த உடச்சிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு நெய் வராது. இதையா ஊற்றினே இது சேர்த்துக்கூடாது. தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாலை தனியாக எடுத்துக்கோங்க. இது மட்டும் ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா கட்டியாலங்க வரக்கூடாது. இதுதான் வெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் வெண்ணெய். இதையும் அப்படியே ஊற்றிடுங்க, பாலை மட்டும். இதை வச்சுக்கோங்க. வந்து அடுப்பை பற்ற வைங்க. நான் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும். ஸ்லோவில் வச்சுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காசுனீங்கன்னா நெய் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.